என் குழந்தையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த கருப்பன் வாக்கு இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த கருப்பன் எல்லோருக்கும் காவலாக விளங்கக்கூடியவன். இன்று உனக்கு இந்த வாக்கினை நான் கொண்டு வந்து தருகிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த பல திருப்பங்கள் நடக்கப் போகின்றது. நான் உனக்கு காவலாக நிற்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்பொழுதெல்லாம் இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருப்பான் என்று நீ நினைத்தாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னோடுதான் இருந்து கொண்டிருந்தேன். என் பிள்ளை, சில காலமாக என்னை நீ அதிகமாக நினைக்க தொடங்கிவிட்டாய். உனக்கு என்னுடைய உதவி இப்பொழுது தேவைப்படுகின்றது என்பதனை உணர்ந்துதான் உன் அப்பன் இன்று உன்னை கண்டு உனக்கு நல்ல வாக்கினை கொடுத்து உன்னுடைய கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கின்றேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் காவலாக விளங்கக்கூடியவன் உன் அப்பன் கருப்பன் நான். என் குழந்தையே, அப்பேற்பட்ட நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்றால் இதைவிட இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் வேறென்ன இருக்கப் போகின்றது? இந்த சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அதற்கு இந்த அப்பன் உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை இருக்கும். ஆனால் தெய்வம் நம்மோடு இருக்கிறதா இல்லையா என்பதனை தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்பார்கள். என் தங்கமே, நான் உன் கருப்பன் உனக்கு துணையாக நிற்கின்றேன் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன். என்னை உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறிவிட்டதை புரிந்து கொள்வாய். பல கஷ்டங்கள் உனக்கு வந்திருந்தாலும் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காமல் உன் அப்பன் நான் உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு முன்பே பல பிரச்சனைகளில் நீ சிக்கியிருக்க வேண்டியது. ஆனால் இந்த கருப்பனை நீ தேடியதால், உன் குலதெய்வமாகிய என்னை நீ நாடியதால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்றோ முறியடிக்கப்பட்டு விட்டது. உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனைகளும் வாழ்க்கையில் இல்லை. அப்பனை நம்பிவிட்ட பிறகு அப்பன் என்றும் உனக்கு காவலாக நிற்கின்ற பொழுது நான் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்பதனையும் நீ முழுமையாக நம்பினால் போதும். என்னுடைய அன்பு என்றும் உன்னோடு இருக்கும். என்னை கண்டு நீ பயம் கொள்ள தேவை கிடையாது. என்னை ஒரு தகப்பனாக நீ நினைத்தால் இந்த அப்பன் என்றும் உனக்கு நல்ல அன்பை அள்ளி கொடுப்பேன். தவறு செய்தவர்கள் மட்டும்தான் என்னை கண்டு பயம் கொள்வார்கள். தவறேதும் செய்யாத அன்புள்ளம் கொண்ட பிள்ளைகள் என்னை தங்களினுடைய தந்தையாக நினைத்து என்னை வணங்கினால் போதும். நான் கேட்டதையெல்லாம் செய்து கொடுப்பேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் நான் என்றும் உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பேன். என்னை நம்பிய உனக்கு வாழ்க்கையில் எந்த சோதனைகளும் நேர்ந்து விடாமல் நான் பாதுகாப்பு அரணாக நின்று கொண்டிருப்பேன். யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைத்தாலும் அதை என்னை தாண்டித்தான் உன் அருகில் வர வேண்டும். அதற்கு ஒரு பொழுதும் நான் அனுமதித்து விட மாட்டேன். நீ முதலில் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற கவலைகளை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். உனக்கு பாதுகாவலாக நிற்பது இந்த கருப்பன் என்று தெரிந்துவிட்ட பிறகு இனிமேல் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். என்னை மிஞ்சி யாரும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட மாட்டார்கள் என்பதனை நீ முதலில் நம்பு. என்றும் உனக்கும் உன்னுடைய இல்லத்திற்கும் நான் காவலாக நிற்கின்றேன். என் மீது அன்பு கொண்ட பிள்ளைகள் யாரும் இனி வருந்தக்கூடாது. உனக்கு என்றென்றைக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும்.
வருந்தாமல் இரு. எல்லாம் சரியாகப் போகின்ற நேரம். இனி இந்த கருப்பன் உன்னை தேடி தினமும் வருவேன். என்னை கண்டால் நீ விட்டு விடாதே. என்னுடைய ஆசிகளை உனக்கு நான் முழுமையாக வழங்குகின்றேன்.